ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன். இன்றைக்கு நாம் ராமானுஜ நூற்றந்தாதியில் 12வது பாசுரத்தை அடியேன் சேவிக்கப் போகிறேன். அதற்கு முன்பாக அடியேன் உருவாச்சாரியர் திருவடிகளை சேவித்துவிட்டு அந்த பாசுரத்தின் எளிய விளக்கத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அடியேனுக்கு தெரிந்த சிற்றறிவு வைத்து அடியேனுக்கு தெரிந்தவாறு கூறுகிறேன். இப்பொழுது ஆரம்பிப்போம். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜியர் சுவாமி திருவடிகளே சரணம். ஆச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம். பரமபாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம். என் தாய் தந்தைய திருவடிகளே சரணம். பாசுரத்தை அடியேன் ஆரம்பிக்கிறேன். இடம் கண்ட கீர்த்தி மழுசைக்கிறைவன் இணையடிப்போது அடங்கும் இதயத்து ராமானுசன் அம்பற்பாதமென்னும் கடம் கண்டிரஞ்சம் திருமுனிவர் கண்டு காதல் செய்யான் திடம் கண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே. இடம் கண்ட கீர்த்தி மழுசைக்கிறைவன் இணையடிப்போது அடங்கும் இதயத்து ராமானுசன் அம்பற்பாதமென்னும் கடம் கண்டிரஞ்சும் திருமுனிவர் கண்டு காதல் செய்யான் திடம் கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே. இந்த பாசுரத்தின் எளிய விளக்கத்தை நமது திருவரங்கத்தமுதனார் சுருக்கமாக 2 வரிகளில் கூறியுள்ளார். அதாவது, திருமழிசை பிரானுடைய திருவடிகளுக்கு இருப்பிடமான எம்பெருமானாரை அடிபணிபவர்களைத் தவிர மற்றவர்களிடத்தில் நான் அன்பு கொள்ள மாட்டேன் என்கிறார். மற்றும் இது விளக்கமாக கூறப்போனால் இந்த பாசுரத்தை படித்து அதன் விளக்கத்தையும் அடியேன் தெரிவிக்கிறேன். இடம் கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறைவன் இணையடிப்போது, அதாவது பூமி எங்கும் புகழ்பெற்ற திருமழிசை பிரான். கீர்த்தி என்றாலே புகழ், நல்ல பேர். ஸோ அவருடைய திருவடி போல் அந்த செம்மலரை செவ்வடி, அதாவது செம்மலரடி போல் இருக்கும் அந்த 2 திருவடிகளையும் தன்னுள்ளே கொண்டிருப்பவர் யார் என்றால் நமது எம்பெருமானார். எல்லோராலும் அடையக்கூடிய ஒரே தெய்வமாக இருக்கிறவர் நமது எம்பெருமானார். ஸோ இந்த திருவடிகளை தனது சுபாவமாக நினைத்து எப்பொழுதும் வணங்கி கொண்டு தியானிப்பவர்களிடம் எனக்கு பற்று உண்டு. ஆனால் அந்த திருவடிகளில் அன்பே இல்லாத கடினமான மனதையுடையவர்களிடம் எனக்கு எப்படி பற்று வைத்திருக்க முடியும் அப்படின்றார் இந்த பாசுரத்திலே திருவரங்கத்தமுதனார். அம்பொற் பாதமென்னும் கடம் கொண்டிரஞ்சும் திருமுனிவர் கன்றி காதல் செய்யார். அந்த பற்று இருக்கிறவங்களுக்கு தான் அதே மேலே, அந்த ராமானுஜர் திருவடி மேலே பற்று இருக்கிறவங்களுக்கு தான் அவர் திருவடி சம்பந்தம் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இல்லாதவங்க மேலே நான் எப்படி அடியேன் அன்பு செய்வது அப்படின்றத இந்த பாசுரத்திலே அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஆங்கிலத்திலும் இதோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்க போகிறோம். ஸோ வாட் திருவரங்கத்தமுதனா states that Sri Ramanuja, who embodies the beautiful lotus like feet of Tirumalizai Alvar, whose greatness has spread all over the world, is the one whose divine form attracts all people. I always revere and meditate on the devotees who see his sacred feet as their very nature and constantly worship them. But how can I show love towards those with hard heart who have no love for those divine feet? So like this he had explained about the poem. So it is nicely had understood. Thank you. Please, everyone should utilize this pasuram, hear this, get good things for your future, and good heart people you will get for your life. Thank you all.
உய்ய ஒரே வழி உடையவர் வழி. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன்.